பர்ஃபெக்டாக இருக்கணும்னு ரொம்ப கஷ்டப்படாதீங்க. இதுக்கு பதிலா இதை செய்யுங்க. நீங்க நினைக்கிறதை விட மக்கள் உங்களை அதிகமா கவனிக்கிறாங்க. அதனால அதை நல்லா பயன்படுத்திக்கோங்க. முதல்ல நடிக்கிறதை விட்டுருங்க. உண்மையான குணம் காந்தம் மாதிரி. நீங்க உண்மையா இருக்கும்போது மக்கள் உங்க நம்பிக்கையை உணர்வாங்க, உங்ககிட்ட பழ வசதியா உணர்வாங்க. அடுத்து முழு மனசோட கேளுங்க. கேள்விகள் கேளுங்க, விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்ணை பார்த்து பேசுங்க. எல்லாரும் அவங்க பேசுறதை மத்தவங்க கேட்கணும்னு விரும்புவாங்க. இப்போ உங்க உடல் மொழியை மறக்காதீங்க. ஒரு புன்னகை, ஒரு உறுதியான கை குலுக்குதல் அல்லது தலையாட்டுவது சூடர் ஒரு வார்த்தை கூட பேசாம நிறைய விஷயங்களை சொல்லும். பெரும்பாலான மக்கள் கவனிக்காத ஒரு ரகசியம் இங்கே இருக்கு. உங்க ஆர்வங்களை பகிர்ந்துக்கோங்க. உங்களுக்கு உற்சாகம் கொடுக்கிற விஷயங்களை பத்தி பேசும்போது உங்க ஆற்றல் மத்தவங்களுக்கும் பரவும். கடைசியா ஹபாலோ பண்ணுங்க. ஒரு சின்ன மெசேஜ் அனுப்புங்க அல்லது ஒருத்தரோட பெயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நீங்க அக்கறையா இருக்கிறத காட்டும், உங்களை மறக்க முடியாதவராக்கும். அப்போ உண்மையை எல்லாரையும் கவரணும்னா உண்மையா இருங்க, ஆழ்ந்த அக்கறை காட்டுங்க, உங்க உற்சாகத்தை பிரகாசிக்க விடுங்க. இப்படித்தான் நீங்க ஒவ்வொரு முறையும் ஒரு தடத்தை உருவாக்குவீங்க.